பள்ளிக்கலை மைதானத்தில் இப்போது பிற்பகல் 1:30 அளவில் நிலவரம் இவ்வாறு இருக்கிறது. மைதானத்தின் பெருவாரியான பரப்பு மூடப்பட்டிருக்கிறது. மேலே மழை மேகங்கள் சூழ்ந்த வண்ணம் இருக்கின்றன. ஆனால் இன்று பிற்பகல் 12:30 இருந்ததை விட இப்போது வெயில் கொஞ்சம் எரிக்க ஆரம்பித்திருக்கிறது. இந்த சூரிய ஒளி பட ஆரம்பித்ததை அடுத்து இப்போது ஓரளவு நம்பிக்கை பிறந்திருக்கிறது. இங்கே போட்டி ஒன்று முழுமையாக நடக்கும் என்று சொல்லி அந்த முழுமையான போட்டிக்கான ஏற்பாடுகளில் முக்கியமாக ரசிகர்களுக்கு இந்த மைதானம் திறந்து விடப்பட்டிருக்கிறது. அதுபோல் மைதான பராமரிப்பாளர்கள் ஒரு 100 பேருக்கு மேலே இங்கே எந்த நேரத்திலும் தயாராக இருக்கின்றார்கள். மழை வந்தால் உடனடியாக விரிப்புகளை மூடுவதற்கும், அதுபோல் தேவைப்பட்டால் நடுவர்கள் போட்டி தீர்ப்பாளர் கூறிய பிறகு இந்த மைதான விரிப்புகளை அகற்றுவதற்கும் இலங்கை அணி வீரர்கள் இனி பயிற்சிகளில் ஈடுபட ஆரம்பிக்கப் போகிறார்கள். இங்கிலாந்து வீரர்களும் தயாராக இருக்கின்றார்கள். இப்போதைக்கு மைதானத்தின் நடுவிலே நாங்கள் முக்கியமான 4 நட்சத்திரங்களை பார்க்கிறோம். ஒருவர் இங்கிலாந்தின் முன்னாள் அணித்தலைவர் ஒயின் மோகன். அடுத்த 3 பேர் இலங்கையின் பழைய மும்மூர்த்திகள். பழைய மும்மூர்த்திகள் என்றால் எங்களுக்கு எப்போதும் அவர்கள் ஓல்ட் இஸ் கோல்டு என்பது போல எப்போதும் மும்மூர்த்திகள் தான். 2 பேரை நாங்கள் அடிக்கடி நேர்முக வர்ணனையில் பார்க்கின்றவர்கள். ஒருவர் ரசல் ஆர்னால்ட், இன்னொருவர் ஆஞ்சலோ மேத்யூஸ். இந்த 2 பேரோடு 3ஆம் அவராக சேர்ந்திருப்பவர் குமார் சங்கக்கார. எனவே இன்று குமார் சங்கக்காரவின் நேர்முக வர்ணனையையும் நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நாணய சுழற்சி முடிந்திருக்கிறது. நாணய சுழற்சியில் இலங்கை அணி தலைவர் தசுன் சானக இலங்கை ரசிகர்கள் எதிர்பார்த்ததை போல எங்களது விருப்பம் போல வெற்றி பெற்று முதலில் களத்தரப்பில் ஈடுபட முடிவெடுத்திருக்கிறார். இந்த ஆடுகளத்திலே நாணய சுழற்சியில் வெற்றி பெறுகின்றன முதலில் களத்தரப்பில் ஈடுபடும் என்பதை நான் ஏற்கனவே பதிவு செய்த காணொலியில் இந்த காணொலியின் பிற்பகுதியிலே சொல்லியிருக்கிறேன். ஆனால் என்ன இலங்கை அணி இந்த 2 மாற்றங்களை செய்திருக்கிறது. ஒன்று நாங்கள் எதிர்பார்க்காதவும் குசல் ஜனித் பெர்ராவுக்கு பதிலாக மீண்டும் காமில் மிஷார் அணிகளை சேர்த்துக் கொள்ளப்படுகிறார். அடுத்தது எதிர்பார்த்ததான் துஷ்மந்த சமீர அணிக்குள்ளே வருகிறார். கடந்த போட்டியில் ஆடிய பிரமோத் மதுஷானுக்கு பதிலாக டீல்ஷான் மதுஷங்க பிரேமதாச மைதானத்தில் ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக ஆடிய போட்டியை போலவே இன்றைய அணியிலும் இடம் பிடித்திருக்கிறார். இங்கிலாந்து அணி இன்று லூக் கூடை அணிக்குள்ளே கொண்டு வரும் என்று பல பேரும் எதிர்பார்த்திருக்கும். ஆனால் மீண்டும் ஜேமி ஓபர்டனை அணியிலேயே பயன்படுத்துகின்றார்கள். இந்த ஆடுகளத்தின் தன்மைக்கு அவரது உயரம் உதவும் என்றும் அதுபோல இலங்கை அணிக்கு எதிராக அவர் சிறப்பாக செய்திருப்பதால் எனவே இங்கிலாந்தின் துடுப்பாட்டத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு சில நிமிடங்கள். போட்டி ஆரம்பிக்க இன்னும் 1.5 மணித்தியாரம் இருக்கின்ற நேரத்தில் இப்போதே பெருவாரியான ரசிகர்கள் உள்ளே பரபரப்பாக வருகை தந்து கொண்டிருப்பதையும் ஆர்வத்தோடு ஃபேஸ் பெயிண்ட் தொடக்கம் இங்கே இந்த மைதானங்களில் இடம்பெறுகின்ற முக்கியமான விடயங்களில் அவர்களும் ஈடுபட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே பள்ளைக்கலை போட்டி பார்க்க வந்திருக்கிற பல பேரில் இந்த 2 பேர் நம்ம ஏஆர் விலோஷன் யூடியூபோடு ஸ்போர்ட்ஸோடு தொடர்ச்சியாக இணைந்திருப்பவர்கள் 2 பேர். நீங்களே சொல்லுங்கள், அறிமுகப்படுத்துங்க 2 பேரும். வணக்கம் காய்ஸ், நான் வந்து ஷாரு நெதர்லாண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கேன். லோஷன் என்னோட பிக் ஃபேன். நான் சக்தி எஃப்எம்ல இருந்து இப்போ மட்டும் அவரோட குரலுக்கு ரொம்ப அடிமை, தமிழ் உச்சரிக்க ரொம்ப அடிமை. இப்போ நேரில் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். சப்போர்ட் பண்ணுங்கள் இவரோட வீடியோஸுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நான் வந்து டீனேஜ் பெல்ஜியத்துலேருந்து வந்திருக்கேன். லோஷன்னாண்ட ஒரு சின்ன வயசு ஃபாலோவர், சின்ன வயசு ஆளை பார்த்துட்டே இருக்கிறேன், அப்படிதான் சொல்ல. ஷாரு அங்கே நெதர்லாண்டில் கிரிக்கெட் விளையாடுறவர், மியூசிக்லேயும் இருக்குங்க. நெதர்லாண்ட்ஸில் நடந்த டூர்னமெண்ட் குவாலிஃபிகேஷன் ஃபோட்டோஸ் எல்லாம் நான் தான் அனுப்பினேன். நான் சொல்லி போட்டேன் அது. ஸோ என்ன நினைக்கிறீங்க இந்த போட்டியை பற்றி? இன்றைக்கு என்ன ஸ்ரீலங்கா வின் பண்ணணும், போலிங்கில் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. லாஸ்ட்டு சிம்பாவே மாதிரி சொதப்ப மாட்டாங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ குசல் பெரியரா ரொம்ப எதிர்பார்க்குறோம். விளையாடினாருண்டா இன்றைக்கு ஒரு பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தேன் துபாயில் 83 அடிச்சு, அதுக்கப்புறம் அவர் 83 மேலே அடிக்கல. இல்லை ஒருக்கா நியூசிலாண்டு ஒருக்கா செஞ்சுரி அடிச்சு. அதை விட இங்கிலாண்டை திரும்ப ரிவெஞ்ச் எடுக்கணும். நெதர்லாண்ட்ஸ் நீங்கள் 2 தடவை அடிச்சிங்க உங்களுக்கு இங்கிலாந்துக்கு 2020 வேர்ல்ட் கப். சரி, இங்கிலாந்து கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்காங்க. அதாவது முதல் சுற்றுல இலங்கையோட முதல் சுற்றுக்கு முதல் இங்கே வந்து ஆடினது இப்போ இங்கிலாந்து கொஞ்சம் பலவீனமாக இருக்காங்க. அதை இலங்கை பயன்படுத்தி கொண்டா சரி. என்ன மழை தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, வந்து போகும். இங்கே இந்த மழையை பற்றி இந்த ஹந்தான ஹில்னு சொல்லியிருக்கு அந்த பக்கம். ஹலோ ஹாய். அந்த மலை பக்கம் இருக்கிற முகில் இந்த பக்கம் வந்தால் மழை பெய்யும், இல்லாட்டி மழை பெய்யாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ கிரவுண்டுக்கு மேலே முகில் கொஞ்சம் இருக்குது. அந்த முகில் நகர வரைக்கும் தான் பார்த்து கொண்டிருக்காங்க. இனிமேல் போட்டி 20 ஓவர் நடக்கும், பார்ப்போம். ஓகே நன்றி. சரி, தேங்க்யூ. என்ஜாய் பண்ணுங்க போட்டியை. ஓகே, இப்படி மீட் பண்ண நான் எதிர்பார்த்து வெளியிடுங்க, அப்போ டின்னர் ஏதாவது லஞ்ச் போகலாம் அப்படின்னு சொல்லி மேட்ச் முடியுமா? சரிண்ணா. ஷோர். ஓகே. இப்படி நண்பர்கள் நிறைய பேர் இங்கே வந்து கொண்டிருக்கார்கள். இந்த போட்டியை பார்ப்பதற்கு வருகின்ற ஏஆர் விலோஷன் ஸ்போர்ட்ஸ் பார்க்கின்ற யாராவது இருந்தால் இப்போது நான் இந்த மைதானத்தின் மூந்தலில் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த அரங்குக்கு பார்வையாளர்கள் செல்கின்ற பகுதி. ஏற்கனவே கடந்த முறை ஆஸ்திரேலியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற்ற வேளையில் இங்கே இந்த மைதானத்தில் மிகப்பெரும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது பார்வையாளர்கள் வருகின்ற பகுதியில். காரணம் ஒரே ஒரு பகுதி மட்டும், இந்த பகுதி மட்டுமே திறந்து விடப்பட்டிருந்தது அப்போது. இதன் காரணமாக அதிகமான பார்வையாளர்கள் உள்ளே வர முடியாமல் இருந்தது. இப்போது இதற்கு பாதுகாப்பு வேலைகள் இறுக்கமாக அடைக்கப்பட்டு இங்கே பல தொண்டர்கள் வாலண்டியர்ஸ் இங்கே நிறுத்தி வைக்கப்படுகின்றார்கள். அதோ அமன்
சரி, இப்போது இன்னொரு பக்கமும் திறந்து விடப்பட்டிருக்கு. A, B லோவர் பகுதியில் உள்ளவர்கள் இந்த பகுதியாக செல்லலாம். எனவே அவர்களுக்கான வழி இப்பொழுது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் குறைக்கப்படும். பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிக பலமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். வாகன போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு போலீசார் தென்னக்குமர வீதியிலிருந்து ஈடுபடுத்தப்படுகின்றார்கள். எனவே இந்த போட்டி 3 மணிக்கு ஆரம்பித்தால் அதற்கு முதலே ரசிகர்கள் வருவார்கள். அதுக்கேற்றது போல இந்த கேட்டுகள் திறந்து விடப்படும் என்று அறிவிக்கப்பட்டதை அடுத்து ஓரளவுக்கு பார்வையாளர்களை சிரமப்படுத்தாமல் அசௌகரியப்படுத்தாமல் இந்த போட்டியை கண்டுகளிக்க ஏற்பாடுகளை மிகச் சிறப்பான முறையில், அதுபோல் நாணய சுழற்சிக்கு முதலே பார்வையாளர்கள் உள்ளே இருக்கும் வகையில் இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். அதற்கு முதலில் நாங்கள் பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும். இலங்கை இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான சூப்பர் 8 இலங்கையின் முதலாவது போட்டி, இங்கிலாந்தின் முதலாவது போட்டி. இந்த சூப்பர் 8 இரண்டாவது போட்டி இன்று கண்டி பள்ளிக்கலை மைதானத்தில் இடம்பெறப்போகுது. நேற்று கொழும்பில் இடம்பெற்ற போட்டி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக அமைந்தது. நியூசிலாந்துக்கும் பாகிஸ்தானுக்கும் எவ்வளவு ஏமாற்றமாக அமைந்ததோ அதைவிட அதிகமாக ரசிகர்களுக்கு ஏமாற்றமாக இருந்தது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2 அணிகளும் தலா ஒவ்வொரு புள்ளிகளை எடுத்தன. இன்றைய நாளில் இடம்பெறுகின்ற போட்டி இலங்கையை பொறுத்தவரையில் மிக தீர்க்கமான போட்டி. காரணம், இலங்கை இங்கிலாந்துக்கு எதிராக 2020 சர்வதேச போட்டிகளில் பெரிய அளவில் சிறப்பான முறையில் ஆடியதே கிடையாது. எனவே முதலாவது 2 புள்ளிகளை இங்கிலாந்துக்கு எதிராக எடுத்தால் அதுதான் இலங்கை அரையிறுதி செல்லக்கூடிய அதிகூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். இங்கிலாந்தை பொறுத்தவரையில் இலங்கையை 3-0 இறுதியாக நடைபெற்ற 2020 சர்வதேச தொடரில் இதே மைதானத்தில் வைத்து வீழ்த்தியது. அதுவும் இலகுவான வெற்றிகள், சரித்திரபூர்வமான சாதனை, வெள்ளியடி போன்ற இங்கிலாந்து பெற்றுக்கொண்டு போனது. ஆனால் இங்கிலாந்துக்கு இந்த 2020 உலகக்கிண்ண போட்டிகளின் முதல் சுற்று பெரிய அளவில் சிறப்பான முறையில் அமையவில்லை என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக தோல்வியுற்றதோடு மட்டுமல்லாமல் ஸ்காட்லாந்து, நேபாளம் மற்றும் இத்தாலி அணிக்கு எதிராக கூட இங்கிலாந்து தரமாற்றத்தை கண்டிருந்தோம். எனவே அதிலிருந்து மீள்வதற்கு இங்கிலாந்துக்கு ஒரு பெரிய வெற்றி கொண்டு இங்கே தேவைப்படும். என்ற நாளில் இங்கிலாந்து தன்னுடைய 3 முக்கியமான சுழல் பந்து வீச்சாளர்களையும் ஈடுபடுத்த எண்ணியிருக்கிறது. நேற்று இலங்கை அணி பயிற்சிகளில் ஈடுபட்டது. இலங்கை தன்னுடைய வியூகங்களை நாம் வகுத்திருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி இன்று முக்கியமாக அனைவரால் நோக்கப்படுகின்ற விடயம் மழை. இந்த மேகமூட்டம், மழை வரக்கூடிய ஆபத்து இருக்கிறதா, இது பற்றி தான் எல்லோருடைய பேச்சுகளும் இருக்கின்றன. இப்போது எனக்கு வேர்க்கிற அளவுக்கு இங்கே வெயில் ஓரளவுக்கு அடிக்கிறது, அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதுபோல் இங்கே பெரிய அளவு ரசிகர்கள் நம்பிக்கையோடு இந்த போட்டியை பார்க்க வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். மழை என்று சொல்லி வராமல் விட்ட பல பேருக்கு இன்று உண்மையில் ஏமாற்றமாக இருக்கும், போட்டி நடக்கப் போகிறதே என்று சொல்லி. காரணம், இந்த நாளில் மழை அச்சுறுத்தல் இருந்தது. நேற்று இரவு முழுக்க இங்கே கண்டி பகுதியில், பள்ளிக்கலை பகுதியிலும் கடுமையான மழை. ஆனால் இன்று இந்த மழை கொஞ்சம் விட்டு கொடுத்திருக்கிறது. மேகமூட்டமாக இருக்கிறது, இருட்டுகிறது. ஆனால் இதுவரை ஒரு துளி கூட கீழே விடவில்லை என்பது ஆறுதலானது. மைதான விரிப்புகள் விரிக்கப்பட்டு மைதான பராமரிப்பு ஊழியர்கள் மிக தயாரான நிலையில் இருக்கின்றார்கள். இந்த வேளையில் மழை வந்தாலும் உடனடியாக மைதானத்தை மூடி கட்டுவதற்கு. ஆனால் இருக்கிற விடயம் என்னவென்று சொன்னால், போட்டி 20 ஓவர்கள் நடக்கக்கூடிய அளவுக்கு சகல ஏற்பாடுகளும் இருப்பதோடு இங்கே ஃப்ளட் லைட்ஸ், மின் விளக்குகள் இருப்பதன் காரணமாக போட்டியை தாராளமாக நடத்தலாம் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆடுகளத்தின் தன்மைகளை பற்றி நிச்சயமாக எங்களுக்கு இப்போதைக்கு எதிர்வு கூற முடியாவிட்டாலும் மழை, மேகமூட்டம் இருப்பதன் காரணமாக பந்துகள் அதிகமாக ஸ்விங் ஆகக்கூடும். இங்கிலாந்து அணியில் இன்று ஜோஃப்ரா ஆர்ச்சர் மற்றும் லூக் வூட் ஆகிய 2 பேரும் பயன்படுத்தப்படுவார்கள். சாம் கரனும் இருக்கிறார். இலங்கை அணியை பொறுத்தவரையில் இலங்கை அணியில் ஸ்விங் செய்யக்கூடிய 2 பந்து வீச்சாளர்கள் இருக்கின்றார்கள். டில்ஷான் மதுசங்கர், துஷ்மந்த சமீர மீண்டும் இன்று அணிக்குள்ளே வருகிறார். மிக உறுதியான பந்து வீச்சு அவரிடமிருந்து எங்களுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை அணி கடைசியாக பள்ளிக்கலையில் இடம்பெற்ற போட்டியில் கண்ட வெற்றி, ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான வெற்றி, இங்கே ரசிகர்களுக்கு பெரும் உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது. அதே அணியிலே ஒரே ஒரு மாற்றம், உபாதையுற்ற மத்தீஷ பத்திரனுக்கு பதிலாக உள்ளே டில்ஷான் மதுசங்கர் வருவார். இங்கே ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான பள்ளிக்கலை போட்டியில் எங்களை சந்தித்திருந்த அமனன் இங்கே இருக்கிறார். அமனன்ட்ட ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. என்ன அமனன்? 12 வருஷத்துக்கு நம்ம வின் பண்ணோம். இந்த வருடம் அந்த ஸ்ட்ரைக் உடையுமா? வின்னிங் ஸ்ட்ரீக் கட்டாயம் உடைக்கணும். நாங்கள் அது 2020 வேர்ல்ட் கப் 12 வருஷத்துக்கு முதல் வின் பண்ணோம். இங்கிலாந்தோட கடைசியாக நாங்கள் வென்றது 12 வருஷத்துக்கு முதல். அதையும் நாங்கள் இன்றைக்கி வெல்லணும். ஆகணும் கண்டிப்பாக. பார்த்துருப்போம் அமனன். சரி, ஓகே. இல்லை, அமனன் கேட்டார், இன்று இலங்கை அணி வெல்லுமா? அதான் அவருடைய முக்கியமான கேள்வி. நான் சொன்னேன் வெல்லணுமா இல்லை, வெல்ல வேண்டும் என்று. காரணம், இலங்கை அணிக்கு ஒரு முக்கியமான வெற்றி தேவைப்படுகிறது. இங்கிலாந்து இலங்கை அணிகளுக்கு இடையிலான 2020 வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்த்தால் இதுவரைக்கும் இடம்பெற்ற 17 போட்டிகளில் இங்கிலாந்து 13 போட்டிகளில் வென்றிருக்கிறது. இலங்கை அணி வெறும் 4 போட்டிகளில் வென்றிருக்கிறது. இந்த 4 வெற்றிகளில் கடைசியாக நாங்கள் இங்கிலாந்து அணிக்கு எதிராக பெற்றுக்கொண்ட வெற்றி 2014ஆம் ஆண்டு பெறப்பட்டது. எனவே அதற்கு பிறகு ஒரு பெரிய வெற்றிக்காக நாங்கள் இங்கே பார்த்திருக்கிறோம். தொடர்ச்சியாக இலங்கை அணி தோற்றுக்கொண்டே இருக்கிறது இங்கிலாந்து அணிக்கு எதிராக. அதுவும் இறுதியாக அடிக்கப்பட்ட அந்த வெள்ளை அடிப்பு இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம். இங்கிலாந்து 2020 உலகக்கிண்ண போட்டிகளிலும் இலங்கை அணிக்கு எதிராக 4 போட்டிகளில் வென்றிருக்கிறது. இலங்கை ஒரே ஒரு போட்டியில் வெற்றி. 2020 சர்வதேச போட்டிகளில் இறுதியாக இலங்கை இங்கிலாந்தை வென்றது 2014ஆம் ஆண்டு. ஆனால் 2020 உலகக்கிண்ண போட்டிகளில் இறுதியாக இலங்கை வென்றது இங்கிலாந்து 2012ஆம் ஆண்டு இங்கே இடம்பெற்ற 2020 உலகக்கிண்ணத்தில். பள்ளிக்கலையில் இடம்பெற்ற போட்டி இந்த மைதானத்தில் தான் இறுதியாக இலங்கை இங்கிலாந்தை வீழ்த்தியிருந்தது. அதுவும் ஒரு 2020 உலகக்கிண்ண போட்டி என்ற அடிப்படையில் இன்றைய வெற்றி இலங்கைக்கு சரித்திரத்தை மாற்றிக் கொடுக்கும்.
நாங்கள் எல்லோரும் பேசுகிறோம் 12 வருட கனவு. 2014ஆம் ஆண்டு நாங்கள் 2020 உலகக்கிண்ணத்தை வென்ற பிறகு இன்னும் வெல்லவில்லை என்று சொல்லி, இங்கிலாந்து அணியை 2014ஆம் ஆண்டு வென்ற பிறகு இன்னும் வெல்லவில்லை. எனவே அதிலும் ஒரு 12 வருட கனவு இருக்கிறது என்பது இங்கே முக்கியமானது. இறுதியாக நாங்கள் ஆடிய போட்டிகளை நாங்கள் அவதானித்து பார்த்தால், இங்கிலாந்து அணிக்கு எதிராக கடைசியாக 3 போட்டிகளையும் இந்த பள்ளிக்கலை மைதானத்தில் ஆடுகிறோம். எங்களுக்கு எல்லாம் நன்றாக ஞாபகம் இருக்கும். நாங்கள் நீங்களும் இப்படியே சந்தித்துக் கொண்டோம். அந்த 3 போட்டிகளிலும் இங்கிலாந்து எங்களை துடைத்து போட்டு வெள்ளி அடித்து விட்டு போனது. அதற்கு முதல் 2022ஆம் ஆண்டு 2020 உலகக்கிண்ண போட்டி சிட்னியிலே இலங்கை இங்கிலாந்து அணிகளுக்கு இடையில் இடம்பெற்ற வேளையில் இங்கிலாந்து 4 விக்கெட்டுகளால் வென்றது. 2021ஆம் ஆண்டு அப்போது ஐக்கிய அரபு அமீரகத்தில் இடம்பெற்ற 2020 உலகக்கிண்ணத்தின் போது ஆஸ்திரேலியா சாம்பியனான அந்த 2020 உலகக்கிண்ணம் ஷார்ஜாவில் வைத்து இலங்கை அணி இங்கிலாந்திடம் தோற்று போனது 26 ஓட்டங்களால். அதற்கு முதல் 2021இல் அடுத்தடுத்து நாங்கள் தோல்விகளை கண்டிருந்தோம். 3 போட்டிகளில் தோற்று போயிருந்தோம். இங்கிலாந்தில் வைத்து இங்கிலாந்துக்கான கிரிக்கெட் சுற்றுலாவை மேற்கொண்ட வேளையில் 2018ஆம் ஆண்டு கொழும்பு பிரேமதாச மைதானத்தில் வைத்து இங்கிலாந்து இலங்கையை வீழ்த்தியிருந்தது. அதற்கு முதல் இங்கிலாந்து சதம்டன் மைதானத்தில் வைத்து 8 விக்கெட்டுகளால் இலகுவான வெற்றியை பெற்றுக்கொண்டது. 2016 2020 உலகக்கிண்ணத்திலும் இலங்கை டெல்லியிலே வைத்து இங்கிலாந்திடம் தோற்று போயிருந்தது. 2014இல் அந்த இலங்கை அணி பெற்றுக்கொண்ட இறுதி வெற்றி 2014இல் இலங்கை அணி பெற்றுக்கொண்ட அந்த இறுதி வெற்றி ஓவல் மைதானத்தில் பெறப்பட்டது. இங்கிலாந்து அணிக்கு எதிராக 9 ஓட்டங்களால் இலங்கை வென்றிருந்தது. இங்கிலாந்து சட்டோகிராமில் இடம்பெற்ற 2020 உலகக்கிண்ண போட்டிகளும் இலங்கை சாம்பியனான அந்த 2020 உலகக்கிண்ணம் இலங்கையை வீழ்த்தியிருந்தது. இலங்கை அதற்கு முதல் தான் 2012ஆம் ஆண்டு இங்கே இடம்பெற்ற பள்ளிக்கரையில் இடம்பெற்ற 2020 உலகக்கிண்ணத்தின் 2ஆம் சுற்று போட்டியில் இங்கிலாந்தை வதம் செய்திருந்தது. இங்கிலாந்து இலங்கையின் பிரிவிலே தான் அடங்கியிருந்தது. இங்கிலாந்து நியூசிலாந்து மேற்கிந்திய தீவுகளாகின இலங்கையின் பிரிவிலே அடங்கியிருந்தது 2ஆம் சுற்றிலே. இப்போது இம்முறை மேற்கிந்திய தீவுகளுக்கு பதிலாக பாகிஸ்தான் வந்திருக்கிறது. எனவே இங்கிலாந்துக்கு எதிராக வெற்றியோடு ஆரம்பிக்க வேண்டியது இலங்கைக்கு பெரும் நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். அந்த 12 வருட கனவை நாங்கள் நெருங்கக்கூடிய முதலாவது கட்டமாகவும் இது அமையக்கூடும். இந்த இலங்கைக்கு முழுமையான அந்த 2 புள்ளிகள் கிடைத்தால் அது இலங்கைக்கு மிக பெரும் சாதகமாக அமையும் அரையிறுதி சுற்றுக்கு செல்வதற்கு. இப்பொழுது ரவி சாஸ்திரி, தினேஷ் கார்த்திக், நாசர் ஹுசைன், சுரேஷ் ரெய்னா, புஜாரா இவர்கள் அத்தனை பேருமே இலங்கைக்கு அதிகமான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் அரையிறுதி செல்வதற்கு. பந்தயக்காரர்களை பொறுத்தவரை இலங்கைக்கு 6ஆம் இடத்தை தான் கொடுத்திருக்கிறார்கள். இலங்கை ரசிகர்களை பொறுத்தவரையில் பாதி பேருக்கு இலங்கை சாம்பியனாகும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இன்னும் பாதி பேருக்கு இலங்கை அணி அரையிறுதிக்கு வருமா இல்லையான சந்தேகமே இருக்கிறது. அதையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு இந்த இலங்கை மிகச்சிறப்பான முறையில் ஆட வேண்டிய தேவை இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் இங்கிலாந்து அணி ஒரு பலமான கட்டுக்கோப்பான சமநிலை பொருந்திய ஒரு பேலன்ஸ்ட் அணி. ஆனால் இலங்கை இந்த ஆடுகளங்களுக்கு மிக பொருத்தமான அணி. இலங்கையிடம் பந்துவீச்சு பலம் இருக்கிறது. என்ன தசும் சானுக்கு சில நேரங்களில் அந்த தன்னுடைய முழுமையான பந்துவீச்சு பலத்தை பயன்படுத்துகின்றார்கள். இன்று கடந்த ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக விட்ட தவறுகளை தசும் சானுக்கவும் இலங்கை அணியும் திருத்திக் கொள்ள வேண்டும். இதைத்தான் நேற்று கடத்தடுப்பு பயிற்சியப்பாளர் ஸ்ரீதரன் சொல்லுகின்றார். எங்களது 36 வட்டத்துக்குள்ளான கடத்தடுப்பு, அதிலே நாங்கள் விட்ட தவறுகள், இதுபோல் தசும் சானுக்கு பந்துவீச்சு பரிமாற்றங்களை சரியான முறையில் பகிர்ந்து கொடுக்காத தவறுகள், இந்த 2ஐயும் நீக்க வேண்டியது இலங்கையின் மிக முக்கியமான வெற்றிக்கான அடித்தளம். நாணய சுழற்சியில் வெல்கின்ற அணி அநேகமாக முதலில் கடத்தரப்பில் ஈடுபட விரும்பும். குறிப்பாக இலங்கையாக இருந்தால் இலங்கை நிச்சயமாக கடத்தரப்பில் ஈடுபடத்தான் விரும்பும். இந்த ஆடுகளத்து தன்மைகள் ஓவர் காஸ்ட் கண்டிஷன் என்று சொல்வார்கள், அந்த ஸ்விங்கை பயன்படுத்திக் கொள்ள பார்க்கும். எனவே நாணய சுழற்சியின் முக்கியத்துவம் இங்கே இன்று பள்ளிக்கலை மைதானத்தில் இன்னும் அதிகமாக இருக்கிறது என்பதை நாங்கள் குறிப்பிட வேண்டும். மழை மெதுவாக எட்டி பார்க்க ஆரம்பித்திருக்கிறது. மழை தூரல் இங்கே விட ஆரம்பித்திருக்கிறது. நாங்கள் நம்பி இருப்போம் என்று 20 ஓவர்கள் கொண்ட முழுமையான போட்டிகளை நாங்கள் பார்க்கலாம். மழை இந்த ரசிகர்கள் போல இடையிடையே வந்து கொஞ்சம் விட்டு பார்த்து விட்டு போட்டும், அது எந்த பிரச்சனையும் இல்லை. மற்றபடி 20 ஓவர்கள் கொண்ட போட்டியையோ இல்லாவிட்டால் போட்டியின் ஏதோ ஒரு பகுதியையோ மழை முற்றாக இடைநிறுத்துவதற்கு வாய்ப்பில்லாமல் அமையும் என்று நாங்கள் நம்பியிருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் இருள் சூழ்ந்த சூழலில் இருந்தாலும் இங்கே மின் விளக்குகள் இருப்பதன் காரணமாக போட்டி ஸ்மூத்தாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே 11 தொடர்ச்சியான 2020 சர்வதேச தோல்விகளுக்கு பிறகு இங்கிலாந்து அணிக்கு எதிராக இலங்கை ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ள கடந்த கால இலங்கையின் இந்த பள்ளிக்கலை ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான வெற்றியை இலங்கை நம்பிக்கையாக வைத்துக் கொள்ள வேண்டும். இது மட்டுமல்லாமல் நேபாளம், இத்தாலி அணிகளுக்கு எதிராகவும் இங்கிலாந்து தடுமாறித்தான் வென்றிருந்தது என்பதையும் இலங்கை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கிலாந்து பொறுத்தவரையில் இந்த தொடரில் அவர்களுக்கு நிரந்தரமான ஹீரோ வந்து யாரும் கிடையாது. ரஷீடின் பந்துவீச்சு ஒரு போட்டியில் வென்று கொடுத்தது. சாம் கரான் 2 போட்டிகளில் வென்று கொடுத்திருந்தார். பீல் ஜாக்ஸ் அடுத்தடுத்து 2 போட்டிகளில் சிறப்பாக செய்திருந்தார். இதுபோல் டாம் பேண்டனின் துடுப்பாட்டம் ஓரளவுக்கு உதவி இருந்தது. பட்லரின் மோசமான ஃபார்மும் ஹாரி புரூக்கின் தடமாற்றமும் இலங்கை கவனித்துக் கொள்ள வேண்டிய விடயம். எனவே இலங்கை சரியான குறிப்பிடத்திற்கும் இலங்கையின் பயிற்றுவிப்பு குழாம் சரியான குறிப்புகளை எடுத்திருப்பார்கள். யார் யாரை குறிவைக்க வேண்டும் என்று அதற்கேற்ப இலங்கை அணி செயற்பட்டு இந்த நாளில் வெற்றி ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். எல்லாவற்றையும் விட குசல் ஜனிபெர்ராவின் துடுப்பாட்டம் வந்து கவனத்தை இருப்பதாக அமையப் போகிறது. இலங்கையின் மத்திய வரிசை துடுப்பாட்ட பலவீனமும் சரியான முறையில் கடைந்து மிகச்சிறப்பான முறையில் செயற்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இலங்கையின் துடுப்பாட்ட பலம் என்று சிறப்பான முறையில் வெளிப்படுத்தப்பட்டால் போட்டியில் வெற்றி நிச்சயம். களத்தடுப்பும் பந்துவீச்சு கூட அதுக்கு கை கொடுக்க வேண்டும். பொறுத்திருப்போம், நம்பிக்கையோடு காத்திருப்போம். இன்றைய போட்டியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? யார் இன்றைய நாளில் மிகச் சிறப்பாக செய்தால் இலங்கையின் வெற்றி உறுதி செய்யப்படும்? தீக்ஷணவை பற்றி நீங்கள் அனைவரும் நினைப்பது எனக்கு தெரிகிறது. தீக்ஷண, மதுசங்கர், தசும் சானக, துனித் வெல்லாலிகே மற்றும் துஷான் ஹேமந்த் ஆகியோரும் துஷ்மந்த சமீரவுக்கு தங்களுடைய சரியான ஒத்துழைப்பை வழங்க வேண்டியிருக்கும்.
காத்திருப்போம் நம்பிக்கையோடு. போட்டி முடிந்த பிறகு வெற்றி செய்தியோடு நேரலையிலே உங்களை சந்திக்கிறேன். இது காணொலியை முடிக்கலாம்னு சொல்லி இருக்கும்போது தான் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்தது. இங்கே இந்த வாலண்டியர்ஸாக பணிபுரிகிற நம்ம மொழி பேசுகிற நண்பர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு சிலர் பேசிக்கொண்ட விடயத்தை கவனித்தேன். அவர் சொல்கிறார்கள், இந்த போட்டி மழையினால் பாதிக்கப்பட்டால் கூட அது இலங்கைக்கு நல்லது என்று சொல்கிறார்கள். காரணம் என்னோடு சொன்னால், இந்த பிரிவிலே இலங்கைக்கு மிக ஆபத்தான அணியாக இருப்பதும் வெற்றி பெறுவதற்கு சிரமமான அணியாகவும் இருக்க போது இங்கிலாந்து தான். காரணம், ஏற்கனவே நாங்கள் 3-0 என்று இங்கிலாந்தில் கண்ட தோல்வி, இங்கிலாந்திடம் கண்ட தோல்வி. காரணம், நாங்கள் இங்கிலாந்திடம் 3-0 என்று இறுதியாக கண்ட தோல்வி. இது மட்டுமில்லாமல் இப்போது இங்கிலாந்திடம் நாங்கள் 11 T20 சர்வதேச போட்டிகள் தொடர்ச்சியாக தோற்றிருப்பது. இதை வைத்துக் கூட தான் அவர்கள் இவ்வாறு சொல்கிறார்கள். எனவே இந்த போட்டியில் எங்களுக்கு மழை காரணமாக ஒரு புள்ளி கிடைத்தால் அடுத்த 2 போட்டிகளை நியூசிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகளை இலகுவாக வென்றுவிடலாம் என்பதுதான் அவர்களது எண்ணம். இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸாக கீழே பதிவிடுங்கள்.